அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் PMBOK சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள்ஸ். சரி, லைஃப் சைக்கிள்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட மனுஷ வாழ்க்கையை எடுத்துப்போம். நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், அதன் பிறகு டீனேஜ், அப்புறம் இளைஞன், அப்புறம் அங்கிள், அதுக்கப்புறம் தாத்தா. இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற லைஃப். இதுவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அது சைக்கிள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இந்த லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள், இன்னொன்று ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மொத்தம் 5 தான். இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங். இது அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அது சிவில் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி. இதுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சார்ட்டை பார்த்துருவோம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அப்படிங்கிற யூனிட் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் சேல்ஸ் எடுத்துக்குவோம். இந்த ப்ராடக்டை மொத்தம் 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா அறிமுகம், அடுத்து க்ரோத், அடுத்து மெச்சூரிட்டி, கடைசியாக டிக்ளைன். இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக வழக்கம் போல் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இன்ட்ரொடக்ஷன். பெரும்பாலான மொபைல் ஃபோன் கம்பெனிகள் தன்னோட புது மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ரைஸை ரொம்ப ஹையாக வச்சுருப்பாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த மொபைலோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். எக்ஸப்ட் வெரி ஃபியூ பிராண்ட். அந்த ஃபியூ பிராண்ட்ஸை நம்ம விட்டுருவோம். உதாரணத்துக்கு சாம்சங் எடுத்துப்போம். சாம்சங் தன்னோட ஹை எண்ட் மொபைலை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது யூஸ்வலாகவே அவங்களோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபேஸை நம்ம இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப சில கஸ்டமர்கள் மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்குவாங்க. மோஸ்ட்லி த ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு பே த மனி டு எக்ஸ்பெரிமெண்ட் த நியூ டெக்னாலஜி. வெறுமனே ஃபியூ கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறனால காஸ்ட்டை ரொம்ப அதிகமாக கம்பெனியால் வைக்க முடியாது. அதனால் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த மாதிரி ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கம்பெனிக்கு பெரிய லெவலில் லாபம் இருக்காது, ஆனால் நஷ்டம் நிறையவே இருக்கும். பட் ஒரு ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது கம்பெனிஸ் அந்த ஷார்ட் டேர்ம் லாஸை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. தே வில் கண்டினியூ த பிஸ்னஸ். அடுத்த ஸ்டேஜ் க்ரோத். இந்த ஸ்டேஜில் நிறைய புது கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த நியூ ப்ராடக்ட். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலி ஃபோனோட விலை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி ஓரளவுக்கு ப்ரூவன் ஆகிடும். நிறைய கஸ்டமர்ஸும் உள்ளே வராங்கன்றனால மோர் அண்ட் மோர் காம்படிட்டர்ஸ் உள்ளே வருவாங்க. ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா, கரண்ட் ட்ரெண்டில் 6GB ரேம் மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. இதுவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் இருக்கிற மொபைல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி 2GB, மேபி 4GB. 6GBங்கிறது ஒன்லி ஃபார் த ப்ரீமியம். பட் கரண்ட் ஸ்டேஜில் 6GB ரேம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. ரைட், இந்த ப்ராடக்ட் அடுத்த கட்டத்துக்கு போகும். இதுக்கு பேர் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் பீக்கில் இருக்கும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ், கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் த லீஸ்ட் காஸ்ட்டில் கிடைக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சேல்ஸ் பீக்கில் இருக்கிறனால கம்பெனிஸோட ப்ராஃபிட் வில் பி த ஹையஸ்ட் எவர். இந்த சுச்சுவேஷனில் மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள்டு நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. புது காம்படிட்டர்ஸ் வரத்துக்கு யோசிப்பாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் இஸ் ஆல்ரெடி இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ். கடைசியான ஸ்டேஜ் டிக்ளைன். இந்த ஸ்டேஜில் சேல்ஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு 2GB மொபைல் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2GB மொபைல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த காமன்லி அவைலபிள் ஃப்ரம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் டெர்மினாலஜியில் சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் இன் தி மெச்சூரிட்டி ஸ்டேஜ். பட் இப்போது இட் இஸ் இன் டிக்ளைன். ஏன்னா யாருமே இப்போ 2GB மொபைலை வாங்குறதில்ல. எல்லோரும் அட்லீஸ்ட் 4GB வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் 6GB இஸ் த கரண்ட் ட்ரெண்ட். இந்த ஸ்டேஜ்லேயும் காஸ்ட் டு த கஸ்டமர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ப்ராடக்ட் ஏற்கனவே டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கிறனால ப்ராஃபிட் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸும் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு MBA சப்ஜெக்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளுக்கும்
ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளுக்குமான வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டால் ஒன்றும் தவறில்லை. அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ப்ராடக்ட் வேர்சஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளை பற்றி பார்த்துடலாம். இதுக்கு எகெயின் நம்மளுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே மொபைல் ஃபோனை பற்றி பார்த்துட்டோம். அந்த எக்ஸாம்பிளையே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். சமீபத்தில் நத்திங் அப்படின்னு ஒரு ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ தான் முதல் முறையாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இந்த மொபைலை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை ஒரு ப்ராஜெக்டாகவே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலி இனிஷியேஷன் இருக்கும், பிளானிங் இருக்கும், அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுவாங்க. தட் இஸ் எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கும், கண்டிப்பாக க்ளோசிங்கும் இருக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபோனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட அந்த ஃபோனை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஏன்னா ஃபோன் வாங்குகிற பெரும்பாலான மக்கள் எங்கே போய் ஃபோன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி யூடியூப்பில் தான். அடுத்த ஸ்ட்ராட்டஜி, கிராண்டாக ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கே அந்த ஃபோனோட அருமை பெருமைகளை பற்றி பேசினாங்க. இது நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் சாம்சங் அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஈவன் யூடியூப்லேயே கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது க்ரோத் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் முன்னாடி பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா க்ரோத் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ அப்போது ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கணும். மேபி ஃபோனோட ப்ரைஸை கம்மி பண்ணலாம், அல்லது ஏதாவது ஃப்ரீபீஸ் கூட கொடுக்கலாம், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு நியூ ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணுவாங்க. அங்கே எகெயின் இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். இதே தான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேயும். மெச்சூரிட்டி ஸ்டேஜில் பெரிய லெவலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் ஆல் டுகெதர் நியூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணி அதில் இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங், கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். இதே போல் தான் டிக்ளைன் அப்போவும். டிக்ளைன் அப்போ ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லி வேறையாக இருக்கும். ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இருக்கிற ப்ராடக்ட்டை எப்படி புஷ் பண்ணி வெளியில் தள்ளி விடலான்னு பார்ப்பாங்க. அந்த டைமில் போய்ட்டு புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான காசு எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபோனோட ப்ரைஸை ராக் பாட்டம் கொண்டு வந்துடுவாங்க. வழக்கம் போல் ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு ஃபோன் ஃப்ரீ, அது போல் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளிவிட பார்ப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு புது ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணி அதுக்கு இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங், கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். ஸோ இன் சம்மரி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அதோட ஸ்டேஜை பொறுத்து அதுக்குள்ளேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிட்வீன் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளுக்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளுக்கும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு ஈஸியான கேள்வி, எதுக்காக நம்ம லைஃப் சைக்கிள் க்ரியேட் பண்ணுறோம்? எக்ஸாக்ட்லி, லைஃப் சைக்கிள் க்ரியேட் பண்ணுறதுனால ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மொபைல் எக்ஸாம்பிளுக்கு போவோம். நம்ம ப்ராடக்ட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணோம். அதனால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ரைட்? அதே போல் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்குது. அதே போல் இந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி சில பல அட்வான்டேஜ்கள் இருக்கிறனால தான் நம்ம லைஃப் சைக்கிளை க்ரியேட் பண்ணுறோம். ஆல்ரைட், இன்றைக்கி இந்த செஷனை இதோட முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு செஷனில் சந்திப்போம். டேக் கேர்.